ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சிறகுகளின் பயணங்களில் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது தீபாவளி ஸ்பெஷலான பச்சை பயிறு சுயம் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி கடலைப்பருப்புக்கு பதிலாக பச்சை பயிரை ஊற வச்சு செஞ்சு காமிக்கிறேன். நான் 2 கப் பச்சை பயிரை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு 6 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பயிறு நல்லா ஊறிடுச்சு. இது எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துக்கோங்க. 2 கப்புக்கு 4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கரெக்டான அளவு. அப்படி இல்லைன்னா பயிறு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம கடலைப்பருப்பு சுழியத்தை விட இந்த பச்சை பயிறு சுழியம் உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்தி. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே 2 கப் பயிருக்கு நான் 2 கப் ஈக்குவலாக வெல்லம் எடுத்துகிட்ருக்கேன். 1/4 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிக்கலாம். அதுக்குள்ளே 2 விசில் வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. விசில் சத்தம் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பயிரை இப்படி கையால் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சிருக்கணும். இது கரெக்டான பதம். இந்த சூட்டோடையே கரண்டியை வச்சோ இல்லைன்னா மத்த வச்சோ பயிர் எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே வெல்லத்தை பார்த்துடலாம். வெல்லம் பாருங்கள் இப்போ தான் கரைய ஆரம்பிச்சிருக்கு. நல்லா ஒரு கரண்டி வச்சு கலக்கிக்கோங்க. இந்த சுழியம் செய்கிறதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சா போதுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நீங்கள் எந்த பாத்திரத்தில் இந்த பூரணத்தை கிளற போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் வடிகட்டியை வச்சு வெள்ளைப்பாகு எல்லாத்தையும் வடிகட்டிக்கலாம். உங்களுக்கு வெள்ளைப்பாகு வேணாம் அப்படின்னா அதுக்கு பதிலாக கருப்பட்டி பாகு எடுத்து அதையும் இதே மெத்தடில் செய்யலாம். டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். பாகு எல்லாத்தையும் இதில் ஊற்றியாச்சு. இதோட நம்ம நல்லா பயிரை மசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கோங்க. இந்த வெள்ளைப்பாகும் பயிரும் நல்ல ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாத அளவுக்கு மசிச்சு விட்டுக்கோங்க. நான் இன்னும் அடுப்பில் வைக்கல. நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுப்பில் வச்சுக்கலாம். இதை அப்படியே அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கிடலாம். இந்த வெல்லமும் பயிரும் சேர்ந்து நல்ல கொதி வரும்போது நல்ல இலகி நல்ல தளன்னு கொதிக்க ஆரம்பிக்கும். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த சமயத்தில் நான் ஒரு தேங்காவை நல்லா திருகி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இன்னும் ஒரு 1/4 கப் கிட்ட கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாசனைக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்ல திரண்டு வரணும். இதுதாங்க கரெக்டான பதம் நமக்கு. பாருங்கள், நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ இதே மாதிரி நல்லா சுருளை வதங்கி எடுத்து வச்சாதான் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் ஒரு வாரத்தில் வச்சு கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், நல்லா கிளறியாச்சு. இப்படி எடுத்தோம்னா நல்லா திரண்டு வருது பாருங்கள். இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது ஆறுறதுக்குள்ள நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். நான் மைதா மாவு ஒரு 1/2 கப் கிட்ட எடுத்துகிட்ருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாவு எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அரிசி மாவு, உப்பு
பேக்கிங் பவுடர் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்துக்கணும். பாருங்கள், நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது அப்படியே இந்த மாவை வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இது ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே இந்த பூர்ணம் எல்லாம் ஆறிடுச்சு. இது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கட்டும். நீங்கள் இதெல்லாமே உருட்டி ரெடியாக வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் கையே போட வேணாம். ஒரு ஸ்பூனால் இந்த மாவில் இந்த பேட்டர் மாவு எல்லாத்தையும் இந்த பூரணத்தில் அப்படியே நல்லா டிப் பண்ணி அப்படியே எண்ணெயில் போட்டுக்கலாம். ஓரங்களில் இருக்கக்கூடிய மாவு எல்லாத்தையும் அந்த பாத்திரத்திலே நல்லா வலிச்சு விட்டுட்டு இதை அப்படியே போட்டிங்கன்னா சிந்தாமல் கொள்ளாமல் அழகாக எண்ணெயில் விழும் உங்களுக்கு. இதே மாதிரி நான் இன்னொன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அங்கங்கே உதிராமல் அழகாக விழும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூனில் போடுறதுனால. இது அப்படியே ஒரு பக்கம் வெந்துருச்சு. நல்லா இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பரான பச்சை பயிறு சுழியம் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு வடிகட்டியில் போட்டுக்கலாம். நான் மீதி இருக்கிற உருண்டை எல்லாத்தையும் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன் நான். இதனுடைய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பயிறு ஏற்கனவே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் முளைக்கட்டின பயிரில் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் அடுத்த முறை ட்ரை பண்ணும்போது ஊற வச்ச பயிருக்கு பதிலாக முளைக்கட்டின பயிரில் கூட ட்ரை பண்ணுங்கள். சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விருப்பமாக சாப்பிடுவாங்க. நான் மீதி இருக்கிற உருண்டை எல்லாத்தையும் சுழியன் செஞ்சு எடுத்து வச்சிட்டேன். ரொம்பவே ஹெல்தியான பச்சை பயிறு சுயந்தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.